ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. நார்த் கொரியால வாழ்ற மக்கள் எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அங்க இருக்க தண்டனைகளும் ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். அதுவும் பிரிசன் கேம்ப்லாம் பத்தி சொல்லணும்னா நம்மளுக்குலாம் ரத்த கண்ணீரே வந்துரும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு தண்டனைகள் அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த நாட்டுக்கு டூரிஸ்டா போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் பொருந்ததான் செய்யும். எஸ், அப்படிதான் ஒருத்தர் நார்த் கொரியாவுக்கு டூரிஸ்டா போய் அவர் பண்ண சின்ன தப்புனால ஒரு மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சாரு. அப்படி அனுபவிச்சு அவர் மறுபடியும் நாட்டுக்கு திரும்பினாரா இல்ல திரும்பாம நார்த் கொரியாலே மாய்ந்து போனாரா அப்படின்ற கொடூரமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நார்த் கொரியா இவ்வளவு ஈவலான கண்ட்ரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி இந்த உலக அரசியலோட பார்வையில சாதாரண மக்கள்லாம் சாதாரண பப்பட்டு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது டிசம்பர் 12, 1994. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஓகியோல இருக்க சின்சினாட்டியோட புறநகர் பகுதியில பாத்தீங்கன்னா ஃப்ரெட் வாம்பியர் அண்ட் சிண்டி வாம்பியர் என்ற கப்பலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் ஓட்டோ வாம்பியர். இந்த ஓட்டோ வாம்பியர் அவங்க ஃபேமிலியில பிறந்த முதல் குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அதனாலே அவங்க அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இந்த குழந்தை பிறக்கிறப்ப இருந்து இருந்துச்சு. என்னதான் ஓட்டோ வாம்பியர் பிறந்ததுக்கு அப்புறம் 2 குழந்தை பிறந்தாலும் ஓட்டோ மேல ஒரு ஸ்பெஷல் கவனம் அவங்க அம்மாவுக்கு எப்பயுமே இருக்கதா செஞ்சுச்சு. ஏன்னா ஓட்டோ வாம்பியர் வளரும் போது சாதாரண பையனாலாம் வளரல. அவ வளரும் போதே எஜுகேஷன்லயும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் சரி செம்ம ஸ்கில்டா தான் வளரவே செஞ்சான். அதனாலே இவங்க வீட்டை தாண்டி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இப்படியே வருடங்கள் ஓடுது. ஸ்கூல் லைஃபே முடிக்கிறான். ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜீனியால ஸ்காலர்ஷிப்லயே சீட்டும் வாங்கிடுறான். அப்படி சீட் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்லயும் பயங்கரமா படிக்கிறான். ஸ்போர்ட்ஸ்லயும் எக்கச்சக்கமா கலந்துக்கிட்டு பல மெடல்ஸ் வாங்குறான். அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய காலேஜ் லைஃபும் எண்ட் ஆகுது. அந்த காலேஜ் லைஃபோட ஃபைனல் டேல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஸ்பீச்சும் கொடுக்குறான். அந்த ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து அவனுடைய பிளானுக்கு ஹாங்காங்ல போய் படிக்கணும் அப்படின்றதான். அந்த பிளான் படி அவன் ஹாங்காங்கும் போறான். அப்படி அவன் ஹாங்காங் போன அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 2016 நியூ இயரும் வருது. சோ அந்த நியூ இயரை செம்மையா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போறான். அதுலயும் ஓட்டோ வாம்பியருக்கு பேசிக்காவே ஒரு விஷயத்துல அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் தான் லைஃபை வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த உலகத்துல இருக்க மேக்ஸிமம் நாடை சுத்தி பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றது. சோ அதனாலே 21 வயசு ஆகிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க 4-5 கண்ட்ரிஸை சுத்தி பார்த்து வந்துட்டான். அப்படி வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா இது 2016 நியூ இயர் இல்லையா. சோ அதனாலே இந்த நியூ இயரை செம்மையா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்பதான் சீனால இருக்க ஒரு டிராவலிங் ஏஜென்சியும் அவனுடைய கண்ணில் படுது. அந்த டிராவல் ஏஜென்சியோட ஸ்லோகனே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா எந்த ஒரு இடத்துக்கு போக கூடாது தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த ஒரு இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. சோ அந்த ஒரு ஸ்லோகனை பார்த்தோன்னே ஓட்டோ வாம்பியர்க்குனால ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படி என்ன பிளேஸ்க்கு நீங்க கூட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவலிங் ஏஜென்சிட்ட போய் கேட்கிறான். அப்படி கேட்டோன்னே அந்த டிராவலிங் ஏஜென்சி உங்களை நாங்க நார்த் கொரியாவுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே ஓட்டோ வாம்பியர்க்குனால செம்மையான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. தாடி நார்த் கொரியாவை இது நாள் வரைக்கும் நம்ம வெப்சைட்லயும் யூடியூப் வீடியோஸ்லயும் தானே பார்த்துருக்கோம். அப்ப ரியலாவே அங்க போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்காம பேரை கொடுத்துறியாம். ஆனா அப்படி கொடுக்கறப்ப ஒரு விஷயத்தை கிளாரிஃபையும் பண்ணிக்கிறான். அதுதான் நார்த் கொரியால யூஎஸ் சிட்டிசனை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது. இதை கேட்டோன்னே அந்த டிராவலிங் ஏஜென்சி மற்ற டிராவலிங் ஏஜென்சி எல்லாம் போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க, ஆனா நாங்க உங்களை ஈஸியா கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஓட்டோவும் தன்னுடைய ட்ரிப்புக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சேர்த்து வேறு சில ஃபாரினர்ஸும் ஜாயின் ஆகுறாங்க. அப்படி ஜாயின் ஆன அந்த குரூப்பை பாத்தீங்கன்னா டிராவலிங் ஏஜென்சி டிசம்பர் 31, 2015 வருஷம் நார்த் கொரியாவோட தலைநகரான பியாங்யாங்க்கு கூட்டு போறாங்க. சோ அங்க போய் சேர்ந்தோன்னே அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே நியூ இயர் செம்மையா செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் பியாங்யாங்ல இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ இயர் ஈவ்ல மட்டும் தான் பியாங்யாங் தலைநகர் ஃபுல்லாவே ஆல்கால் ஃப்ரீயா சர்க்குலேட் ஆகுமா. அதாவது பியாங்யாங் முழுக்க அன்னைக்கு மட்டும் தான் ஆல்கால் ஈஸியா கிடைக்குமா. இது நார்த் கொரியால இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபாரின்ல இருந்து வர டூரிஸ்டுக்குமே ஈஸியா கிடைக்கும். சோ அதனாலே அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா சரக்கு தர்ற எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அந்த பியாங்யாங்ல ஃபாரினர்ஸ் மட்டுமே தங்குற ஹோட்டல்ல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஓட்டோவோட கேங் நியூ இயர் செலிப்ரேஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்ப கேமரா வச்சு பிலிம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்ப அந்த ஹோட்டல்ல டூரிஸ்டுக்கு அனுமதியே இல்லாத அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் மட்டுமே உள்ள போகக்கூடிய 5th ஃப்ளோருக்குள்ள போயிடுறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க எக்கச்சக்கமான விஷயங்களை கேமரா மூலம் கேப்சரும் பண்ணிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நார்த் கொரியாவோட கொள்கையில் இருக்க பிக்சர்ஸையும் அவங்க எப்படி நார்த் கொரியா மக்கள்கிட்ட அமெரிக்காவை போர்ட்ரேட் பண்றாங்கன்ற ஸ்லோகன்ஸையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 5th ஃப்ளோர்ல இருக்க சிசிடிவி சர்வேலன்ஸ் சர்வர் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ட்ராய் வீடியோ எடுத்துறாங்க. சோ இது எதுவுமே அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சா வீடியோ எடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாமே அந்த ஃப்ளோர்ல இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. அதுக்காக ஓட்டோ கேங் தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி டூரிஸ்டா வந்த எக்கச்சக்க ஃபாரினர்ஸும் இந்த 5th ஃப்ளோருக்கு ஸ்னீக்கிங் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நார்த் கொரியா பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ ஓட்டோ கேங் பண்ண இந்த ஒரு ஸ்னீக்கிங் தான் நார்த் கொரியாவை ஒரு உச்சகட்ட கோபத்துக்கே கொண்டு போயிடுச்சு. சோ இப்படியே டைம் ஓடுது. அடுத்த நாள் காலை வருது, அதாவது ஜனவரி 1 வருது. அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓட்டோ கேங் நார்த் கொரியால
அனுமதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் சுத்தி பாக்குறாங்க. அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி வருது. அந்த நாள்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க டூர் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹாங்காங்க்கு பிளைட் ஏற வேண்டிய டைமும் வருது. ஆனா அந்த நாள்ல தான் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமும் நடக்குது. சண்டைக்கிடையில பாத்தீங்கன்னா பியாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல உங்களோட கேங் பாத்தீங்கன்னா வரிசையா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பாஸ்போர்ட்டை காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ ஓட்டோ வாம்பியர் தன்னோட பாஸ்போர்ட் எடுத்து முன்னாடி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அப்படி சிக்னல் கொடுத்த உடனே 2 நார்த் கொரியன் போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்டோ வாம்பியோட தோலை பிடிச்சு நீங்க கொஞ்சம் எங்க கூட வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டு போறப்போ ஓட்டோ வாம்பியர்னால ஒண்ணுமே புரியல. எதுக்கு என்னைய பிடிச்சி எடுத்துட்டு போறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆனா என்னத்த கத்துனாலும் அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு தான் போறாங்க. அப்படி இழுத்துட்டு போறத பார்த்த உடனே அங்க இருந்து அவரோட சக டூரிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நின்று எதுக்கு இவர் எடுத்துட்டு போறீங்க, ப்ராப்பரான ரீசனை சொல்லுங்க, இவர் எங்க கூட வரல அப்படின்னு நாங்களும் ஃபிளைட் ஏற முடியாது, சோ அவரை போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குற அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில கார்ட்ஸ் கன் எடுத்துட்டு வந்து ஒழுங்கு மரியாதை நீங்க இப்ப ஃபிளைட் ஏறுறீங்களா இல்ல உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டின உடனே அங்க இருந்த மற்ற டூரிஸ்ட்னால என்ன பண்றதுனே தெரியல. இவங்களை கூட்டு வந்த அந்த டிராவலிங் ஏஜென்சியும் இதுக்கு மேல நம்ம பிரச்சனை பண்ணோம்னா அப்படி பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிரிசன் கேம்புக்கு போக வேண்டியிருக்கும், சோ இதை கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க, நாங்க உங்களை சேஃபா கொண்டு போய் இறக்கி விடணும், நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற டூரிஸ்ட கூப்பிட்டு ஃபிளைட்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் ஓட்டோ வாம்பியருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே புரியல. இப்படி ஓட்டோ வாம்பியரை நார்த் கொரியா அரெஸ்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் பார்த்தா உலகம் ஃபுல்லா அதிர்வலையை கிரியேட் பண்ணுது. அதுலயும் முக்கியமா அமெரிக்காவுக்கு உச்சகட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ எதுக்காக நீங்க அமெரிக்கன் சிட்டிசன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ப்ராப்பரான ரீசன் எங்களுக்கு சொல்லியானும் சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான பிரஷர் அமெரிக்கா பார்த்தா நார்த் கொரியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா என்னத்த பிரஷர் கொடுத்தாலும் நார்த் கொரியா அதுக்கு ப்ராப்பரான ஆன்சரை கொடுக்குற மாதிரியே தெரியல. கடைசியில யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க சைடுல இருந்து நார்த் கொரியாட்ட ப்ராப்பரான சில கேள்விகளை கேட்கறாங்க. சோ அந்த கேள்விகளை கேட்டதுனால வேற வழியே இல்லாம ஓட்டோ வாம்பியர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து அவர் ஸ்டேஜ் கன்ஃபெஷனுக்காக கூப்பிட்டு வர்றாங்க. அந்த ஸ்டேஜ் கன்ஃபெஷன்ல நீ செஞ்ச தப்பு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோ வாம்பியர் வாயில இருந்து சொல்லவும் வைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல ஓட்டோ வாம்பியர் அழுத மாதிரி நான் என்னோட லைஃப்ல பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டேன், ஒரு அமெரிக்க நிர்வாகம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நார்த் கொரியால வந்து இந்த ஒரு கிரைம் நான் பண்ணிருக்கவே கூடாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது ஒரு சின்ன தப்பு தான், என்ன மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுகுறாரு. அப்படி அழுகுற அவர் என்ன தப்பு செஞ்சதா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நியூ இயர் நைட் டைம்ல செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா. அப்படி செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் 1:57 AM போல பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டோ வாம்பியர் அந்த ஹோட்டலோட 5th ஃப்ளோர்ல இருக்கிற நார்த் கொரியன் லீடர்ஸோட போட்டோவை கிழித்து அதை ஸ்டீல் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அந்த ஒரு ஸ்டீலிங்காக தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு விதமான சிரிப்பு வரலாம், என்னடா ஒரு போஸ்டர் கிழிச்சு திருடுறதுக்கெல்லாம் கூட கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டுல வேணா சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா நார்த் கொரியால சுப்ரீம் லீடர்ஸோட போட்டோவை அவமதிக்கிறதோ இல்லாட்டா திருடுறதோ இல்லாட்டா அதை டேமேஜ் பண்றதோ மிகப்பெரிய ஒரு கிரைமா கருதப்படும். கிரைமா கருதப்படுறதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளும் கொடுக்கப்படும். ஏன் பிரிசன் கேம்ப்ல கூட தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கிரைமை கமிட் பண்றது நார்த் கொரியன் சிட்டிசனா இருந்தாலும் சரி இல்லாட்டா வெளியில இருந்து டூரிஸ்ட் வர ஃபாரினர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான் கொடுக்கப்படும் அப்படின்றதான் நார்த் கொரியன் கவர்மெண்டோட ரூல்ஸ் சேவும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கிரைமை தான் இந்த ஓட்டோ வாம்பியர் பண்ணதா சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டு நார்த் கொரியன் கவர்மெண்ட் இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. அப்படி இவங்க வெளியிட்ட அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா தூரமா ஏதோ ஒரு சாவட பாத்தீங்கன்னா சாவகாசமா ஒரு போஸ்டர் கிழிச்சு கீழே வைக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபுட்டேஜோட டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா 1:57 AM அப்படின்ற ஒரு டைமும் ஓடுது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு எவிடன்ஸ் எடுத்து இது ஓட்டோ வாம்பியர் தான், அவர் தான் இந்த போஸ்டர் கிழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியன் கவர்மெண்ட் கிளைம் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டோ வாம்பியரோட கையில பாத்தீங்கன்னா கைவிலங்க மாட்டி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டு போறப்ப எந்த விதமான ப்ராப்பரான தண்டனை எதுவுமே சொல்லாமே கூட்டு போயிடுறாங்க. சோ அடுத்து ஓட்டோவை என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியாம தான் ஓட்டோவோட அம்மா அப்பாவும் சரி இந்த உலகமும் சரி கேள்விக்குறியோட பாத்துட்டு இருந்துச்சு. அப்படி பாத்துட்டு இருந்த அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 நாட்கள் கழித்து நார்த் கொரியன் கோர்ட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஓட்டோ வாம்பியரை நிக்க வைக்கிறாங்க. அப்படி நிக்க வைக்கிற அவருக்கு இது சின்ன தண்டனை தானே உன்னை மன்னிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதற்கு மாறா நீ செஞ்சது மிகப்பெரிய குற்றம், அதுவும் மன்னிக்க முடியாத குற்றம், அதனாலேயே உனக்கு 15 வருஷம் ஹார்டு லேபர் கேம்ப் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த ஒரு தண்டனையை கேட்டோன்னே ஓட்டோ வாம்பியரே பார்த்தா திகிலடிச்சு போயிடுறாரு. அது ஓட்டோ வாம்பியர் மட்டும் கிடையாது, ஓட்டோ வாம்பியரோட அம்மா அப்பாவும் சரி இந்த ஒட்டுமொத்த உலகமும் சரி வேற லெவல்ல மிரண்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா நார்த் கொரியன் பிரிசன் கேம்ப் எவ்வளவு கொடூரமா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சோ அதனாலேயே ஓட்டோவோட அம்மா அப்பா 2 பேருமே வேற லெவல்ல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயத்தோட வெளிப்பட அமெரிக்கன் கவர்மெண்ட் போயிட்டு தன்னோட மகனை எப்படியாச்சும் எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கெஞ்சுறாங்க. ஆனா என்னதான் இவங்க இவ்வளவு தூரம் கெஞ்சாலும் அமெரிக்காவில டைரக்டா நார்த் கொரியா கூட கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பையனை இங்க மறுபடியும் கூட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நார்த் கொரியா பார்த்தா அவ்வளவு சீக்கிரமா யாருக்கூடயும் பேசுறதுக்கு அலோ பண்ணவும் மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரமா நெகோசியேட்டுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணணும் இல்லாட்டா அவங்க கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது உலக நாடுகள் சபை இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற இம்பார்ட்டன்டான அம்பாசிடர் யாராச்சும் ஒருத்தர் வழியா தான் டைரக்டா நார்த்
நார்த் கொரியா கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசவே முடியும். சோ அதுக்காகவே 2 பேரை நியமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மூலமா பார்த்தா நார்த் கொரியா கிட்ட எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா என்னத்த ட்ரை பண்ணாலும் நார்த் கொரியா அதுக்கு அவ்வளவு சீக்கிரமா பார்த்தா பெர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. ஓட்டோ வாம்பியர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கழித்து நார்த் கொரியாவே வாலண்டியரா வந்து நாங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம், அதே நேரத்துல ஓட்டோ வாம்பியரை நாங்க ரிலீஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் ஓட்டோ வாம்பியர் பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும், அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, உடல்நிலை நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்படி கேட்கிறப்பல நார்த் கொரியன் கவர்மெண்ட் அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காரு, ஹெல்த்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அதாவது 14 மாதங்கள் கழித்து உங்ககிட்ட நாங்க பேச விரும்புறோம், ஓட்டோ வாம்பியரை ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு டைம்ல இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்படியே மாறா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் லாஸ்ட் 2 மாசமா ஓட்டோ வாம்பியர் ரொம்ப சிக்கா இருந்தாரு, அதுவும் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதனாலேயே பியாங்யாங்ல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்க சைடுல இருந்து டாக்டரை வர வச்சீங்க அப்படின்னா அவரை ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க இங்க இருந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் சம்திங் ஃபிஷியா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஓட்டோ வாம்பியர் நார்த் கொரியால இருந்து இங்க மறுபடியும் கூட்டு வரணும் இல்லையா. சோ அதுக்காகவே அமெரிக்கன் கவர்மெண்ட் மைக் ஃபிளெக்கேஜர் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி டாக்டரையும் 2 மேல் நர்ஸையும் அவங்க கூட சேர்ந்து 2 அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீசரையும் ஏரோப்ளேன்ல ஏத்தி நார்த் கொரியாக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி அமெரிக்கால இருந்து பரப்புற ஃபிளைட் டைரக்டா நார்த் கொரியாக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல போயிட முடியுமா அப்படின்னு கேட்டோம். அது கண்டிப்பா முடியாது இல்லையா. ஏன்னா போற வழியில பிளேனுக்கு ஃபியூலை ரீஃபில் பண்ணும் இல்லையா. அதுக்காக 4 பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாஷிங்டன் டிசி, 2வது பிளேஸ் கிரேட் ஃபால்ஸ், 3வது ஆன்கரேஜ், 4வது ஜப்பான்ல இருக்க ஷப்போரோ. சோ இந்த ஒரு ஃபிளைட் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து மெல்ல கிளம்பி 3வது ஃபியூவல் ரீஃபில் பிளேஸ் ஆன ஆன்கரேஜை ரீச் பண்ணுது. அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பி ஜப்பான்ல இருக்க சப்போரோவை ரீச் பண்ணிடுது. அப்படி சப்போரோவை ரீச் பண்ணோனே அங்க இருக்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நீங்க நார்த் கொரியாவோட பியாங்யாங்க்கு போகணும்னு சொல்றீங்க, ஆனா நார்த் கொரியாவுக்கு எங்களுக்கு எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. சோ எங்களால அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி உங்களை அங்க அனுப்ப முடியாது. அப்படி இருக்கப்ப நீங்க திடீர்னு நார்த் கொரியன் ரேடருக்குள்ள என்ட்ரானீங்க அப்படின்னா அவங்க உங்க பிளேனை யோசிக்காம சுட்டு தள்ளுறது கூட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த பிளேன்ல இந்த எமர்ஜென்சி டாக்டருக்கா இருந்தாலும் சரி, அந்த பிளேனை ஓடிட்டு இருக்க பைலட்டுக்கா இருந்தாலும் சரி சகட்ட வாய்த்த கிரியேட் பண்ணி விட்டுருது. சோ அதனாலே அமெரிக்கன் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லி நார்த் கொரியாவோட கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பெர்மிஷனும் கிடைச்சிருது. ஜப்பான் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிளேன் நார்த் கொரியாவை நோக்கி போறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. சோ இந்த ஒரு பிளேன் ஃபைனலா நார்த் கொரியாவை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கிற இந்த ஒரு ரூட் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பிளேனும் பறக்காத நியூ ரூட்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல சீனாவை தவிர்த்து வேற எந்த ஒரு நாட்டுல இருந்தும் நார்த் கொரியாவுக்கு பிளேன் ரூட்டே கிடையாது இல்லையா. அதனாலே இவங்க போற இந்த ஒரு ரூட் பாத்தீங்கன்னா புது ரூட்டா தான் இருக்கு. சப்போரோ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்றாங்க. அதுவும் அவங்க எது வரைக்கும் கைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட ரேடார் லிமிட் இருக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் கைட் பண்றாங்க. ஒன்ஸ் அதை ரீச் பண்ணனே சப்போரோ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க, நீங்க இதோட எங்க லிமிட்ல இருந்து வெளியில போறீங்க, இதுக்கப்புறம் எங்களால உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ எங்க கனெக்ஷன் இதோட நாங்க டிஸ்கனெக்ட் பண்றோம். ஹேவ் a great day. நீங்க இதுக்கப்புறம் பியாங்யாங் ஏர் டிராபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷனை கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணனே அடுத்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த ஒரு நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா பியாங்யாங் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இவங்களை கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சுமூகமா பியாங்யாங் ஏர்போர்ட்ல போய் இறங்கவும் செஞ்சுறாங்க. அப்படி இறங்குற அந்த ஒரு டைம்ல அந்த எமர்ஜென்சி டாக்டரோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் இதுதான், சம்பந்தமே இல்லாம நார்த் கொரியா இப்ப எதுக்கு ஓட்டோ வாம்பியரை ரிலீஸ் பண்ண முன் வரணும் அப்படின்றதுதான் இவருடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மேபி 2 காரணம் இருக்கலாம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மேபி ஓட்டோ வாம்பியரை பகடக்காய பயன்படுத்தி நார்த் கொரியா முடிக்க வேண்டிய விஷயத்தை முடிச்சிருக்கலாம். இல்லாட்டினா ஓட்டோ வாம்பியரோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருந்திருக்கலாம். இதுக்கு மேலே ஓட்டோ வாம்பியரை இங்க வச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிரும் அப்படின்னு நார்த் கொரியா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. சோ இந்த மாதிரியான எண்ணங்களோட இவர் பியாங்யாங் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. அப்படி இறங்கின இவரை பியாங்யாங்ல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. அப்படி இவர் அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணனே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க சீஃப் டாக்டர், இன்னொரு டாக்டர், இன்னும் 2 நர்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்டோ வாம்பியர் இருக்க ரூமுக்கு இவரை கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனோன்னே இவர் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா அதாவது 14 மாதங்கள் கழித்து ஓட்டோ வாம்பியரை முதன் முறையா பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி டாக்டர் மைக் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் கன்ஃபெஷன்ல தான் ஓட்டோ வாம்பியரையே பார்த்திருந்தாரு. அந்த ஸ்டேஜ் கன்ஃபெஷன்ல பாத்தீங்கன்னா ஓட்டோ வாம்பியர் செம்ம ஆயிட்டா செம்ம கம்பீரமா இருந்தாப்ல. சோ அதே மாதிரியான தோற்றத்துல தான் இப்போ ஓட்டோ வாம்பியர் கோமா ஸ்டேஜ்ல பெட்ல படுத்து கிடப்பாருன்னு நினைச்சு மைக் போய் பார்த்திருக்காப்ல. ஆனா அப்படி பாக்குறப்பதான் ஓட்டோ வாம்பியர் நிலைமைய பார்த்து மைக்கே மறந்து போயிட்டாப்ல. ஏன்னா ஓட்டோ வாம்பியரோட ஹேர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேவ் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய கை கால்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து போன மாதிரி இருக்கு. அவருடைய உடம்பே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெலிஞ்சு போன மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நார்த் கொரியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, கோமால இருக்காருன்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா ஓட்டோவை பாக்குறப்ப அவர் கோமால இருக்க மாதிரியே இல்லையா. ஏன்னா கோமால இருக்க ஒரு நபர்னால எந்த ஒரு விஷயத்தையும் சென்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஆனா ஓட்டோ சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காப்ல. அதாவது நம்ம பேசுறதை கேட்டு லைட்டா
கண்ணை சிமிட்டுறது, விரல அசைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ற ஸ்டேஜ்ல தான் ஓட்டோ இருக்கவே செய்றாப்ல. அண்ட் அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே முழிச்சுதான் இருக்கு. அவருடைய வாயும் புலந்த மாதிரி தான் படுத்தே கிடக்காப்ல. சோ இவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத மைக்கால பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியல. ஆனா ஓட்டோ கோமால இல்ல அப்படின்றது மட்டும் மைக்குக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கப்ப நார்த் கொரியா எதுக்கு போய் சொன்னாங்க அப்படின்றது அவருக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷனால ஹார்ட்டை செக் பண்றது, லங்கை செக் பண்றது, நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது, கண்ணை செக் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை மைக் செக் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி செக் பண்ணோன்னே நீங்க எடுத்த ரிப்போர்ட் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் கேட்கறாப்ல. அப்படி கேட்டோன்னே பிரெயினை ஸ்கேன் பண்ண ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கேனை பார்த்தோன்னே மைக் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நார்மல் ஹியூமன் பிரெயினை விட ஓட்டோவோட பிரெயின் பாத்தீங்கன்னா நல்லாவே சுருங்கி போயிருந்திருக்கு. இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலாட்டினா தான் பிரெயின் இந்த மாதிரி சுருங்கியே போகும். அதாவது மூளை இந்த மாதிரி சுருங்கியே போகும். அப்ப இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு ஓட்டோவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோவோட உடம்புல ஸ்கிராச்சஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாப்ல. ஆனா அப்படி செக் பண்ணி பாக்குறப்போ ஓட்டோவோட உடம்புல ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்ல. சோ ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம ஓட்டோவை எப்படி இவ்வளவு கொடூரமான ஸ்டேஜுக்கு நார்த் கொரியா கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் மைக்குக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துச்சு. சோ அதனாலே அங்க இருந்த டாக்டர்ஸ்டம் ஏன் மைக்குக்கு இப்படி மூளை சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி கேட்ட உடனே சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ரெண்டு விஷயத்தை நார்த் கொரியன் டாக்டர் சொல்றாப்ல. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டுலிசம் பாய்சனிங். அதாவது ஓட்டோ ஒரு நாள் பிரிசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டதாவும், அந்த உணவை சாப்பிட்டதுனாலதான் அந்த பொட்டுலிசம் பாய்சனிங் வந்ததாவும், அதனால கூட இந்த மூளை சுருங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மூளை சுருங்கினதுக்கு முக்கியமான காரணமே இந்த பாய்சனிங் ஏற்பட்டனால இவரால பிரீத் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம். அப்படி பிரீத் பண்ண முடியாதனாலதான் இவருடைய மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் போகாதனால இவருடைய மூளை சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதுல இருக்க ஸ்ட்ரேஞ்சான விஷயமே இந்த பாய்சனிங்னால பிரெயின் இவ்வளவு வேகமாலாம் சுருங்கி போகாதாம். அப்படி இருக்கிறப்ப நார்த் கொரியன் சொல்ற இந்த ரீசன் நடந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்றது மைக்குக்கு நல்லாவே தெரியுது. சரி இதோட நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா இதுக்கு மேல இன்னொரு காரணமும் சொல்றாங்க. நாங்க ஒரே நாள் நைட்ல 2 தூக்க மாத்திரை கொடுத்தோம். மேபி நாங்க அந்த தூக்க மாத்திரை கொடுத்தனால கூட இந்த மாதிரி மூளை சுருங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இதுவும் ஏற்கத்தக்க கூடிய ஒரு பதிலாவே இல்ல அப்படின்றது மைக்குக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னத்த தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா அப்படி பண்ணீங்க, எதுக்குடா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சா கேட்க முடியும். அப்படி கேட்டா இவருக்கு ஒரு பெட்டர் ரெடி பண்ணி ஓட்டோக்கு பக்கத்திலே படுக்க போட்டுருவாங்க இல்லையா. சோ அதனாலே மைக் வேற எதையுமே கேட்காம நான் ஓட்டோவை கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு அங்க இருந்த நார்த் கொரியன் டாக்டர்ஸ் நீங்க உடனே எல்லாம் இவரை கூட்டு போக முடியாது, இவரை கோர்ட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மைக்குக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னடா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா நம்மளே இவங்க இங்க இருந்து விட மாட்டாங்க போலையடா அப்படின்னு சொல்லி விழிப்பிதிங்க நின்றுட்டு இருக்காப்ல. அப்படி இவர் நின்றுட்டு இருக்கிறப்ப ஓட்டோவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் கோர்ட் ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. அப்படி படுக்க வச்சு அவருக்கு முன்னாடியே சில ஹியரிங்ஸ் பண்ணி எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி அவர் ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்றானுங்க. அப்படி ரிலீஸ் பண்றப்ப இருக்கிற கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோர்ட் ரூம்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஓட்டோக்கு புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் கிடையவே கிடையாது. அவர் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கவே செய்யறாப்ல. அப்படி இருக்கிற அவருக்கு முன்னாடி தான் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணி ஓட்டோவை கடைசியா நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றானுங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே ஓட்டோவை பார்த்தீங்கன்னா பியாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போய் அங்க இருந்து பிளேன் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த 4 ஸ்டாப்ல நிப்பாட்டி கடைசியா பாத்தீங்கன்னா ஓட்டோவோட ஹோம் டவுனான சின்சினாட்டில இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல ஏரோப்ளேனை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போறப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் பைலட்டுக்கு வருது. அதுதான் ஓட்டோ இங்க வரப்போறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான மீடியா இங்க படி எடுத்து வந்துட்டாங்க. சோ இங்க நம்ம ஓட்டோவை இறக்கணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிரும். சோ அதற்கு பதிலா நம்ம பிரைவேட்டா யாருக்குமே தெரியாம சின்சினாட்டில இருக்கிற லங்கன் ஏர்போர்ட்ல நம்ம போய் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாத்துறாங்க. அந்த பிளானை போட்ட உடனே ஏரோப்ளேனை பார்த்தீங்கன்னா நேரா லங்கன் ஏர்போர்ட்ல போயிட்டு இறக்கிடுறாங்க. அப்படி இறக்கின உடனே அந்த இடத்துல 2-3 மீடியா பீப்புள் தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டோஸ் டக்கு கிளிக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஓட்டோவோட அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ஓட்டோவும் பார்த்தீங்கன்னா பிளைட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வர்றவர் நடந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா அப்பா ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்ககிட்ட இதனால வரைக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பையன் நல்லா தான் இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா, நல்லா தான் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனாலே தன்னோட பையனை ஆர்வத்தோட அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல அவங்க பையனை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர அந்த ஒரு சிச்சுவேஷனை பார்த்த உடனே அவங்க மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பையனை இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பார்த்ததே கிடையாதுனால அந்த இடத்துல கதறி அழுகுறாங்க. இருந்தாலும் தன்னோட பையனாச்சும் சேஃப்டியா வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட தன்னோட பையனை தன்னோட வீட்டுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா அப்படி கூட்டு போன அடுத்த 6 நாள்ல பாத்தீங்கன்னா ஓட்டோ வாம்பியர் பாத்தீங்கன்னா உயிரிழந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் ஓட்டோ வாம்பியரோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே சோகத்துல மூழ்கடிக்குது. அந்த ஒரு சமயத்துல ஓட்டோ வாம்பியரோட அப்பா சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், என் மகன் இறந்து போகல, அவன் சாகடிக்கப்பட்டிருக்கான். நார்த் கொரியா விக்டிம் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு டெரரிஸ்ட். என் மகனை கொல்லணுன்றதுக்காகவே எக்கச்சக்கமான டார்ச்சரை பண்ணி அவனை கொண்டிருக்காங்க. ஏன்னா என் மகனோட பற்கள் நார்மலா இருந்த மாதிரி இல்ல, அவனோட கீழ்த்தாடியில இருந்த பற்கள் எல்லாமே மிஸ்ஸலைனா இருக்கு, அதை புடுங்கி ஊண்டுன மாதிரி உள்நோக்கி சாய்ந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவனோட கால்ல ஒரு மிகப்பெரிய காயம் இருக்கு, அவனோட பாதங்கள் எல்லாமே
எல்லாமே வெளிநோக்கி சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அவனோட தலை கம்ப்ளீட்டா சேவ் பண்ணப்பட்டிருக்கு. அவனோட மூக்குக்குள்ள டியூப்லாம் விடப்பட்டிருக்கு. அவனோட மூளை வேற சுருங்கி இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவனை உச்சக்கட்ட டார்ச்சருக்கு கொண்டு போனா மட்டும் அந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்திருப்பான். சோ இந்த ஒரு டார்ச்சர் பண்ணி என் மகனை கொன்ற நார்த் கொரியாட்ட இருந்து எங்களுக்கு கண்டிப்பா நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோட அம்மா அப்பா 2 பேருமே கோர்ட்டை நோக்கி வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாதாடுறப்பதான் சில பல உண்மைகளும் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுல ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டோ வாம்பியர் நார்த் கொரியா எதுக்கு அரெஸ்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இவர் இல்லீகலா நைட் டைம்ல போயிட்டு 5th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு சுப்பீரியரோட போட்டோவை கிழிச்சு திருடுனதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்படி ஓட்டோ வாம்பியர் கிழிச்சதா சொல்லப்பட்ட அந்த ஒரு சிசிடிவி கேமரால பாத்தீங்கன்னா டைம் என்ன டைம் மென்ஷன் பண்ணிருந்துச்சு, 1:57 AM தானே மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா லேட்டரா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறப்ப அவர் கூட டிராவல் பண்ண ஒரு பொண்ணுட்ட போய் விசாரிக்கிறப்ப அந்த ஒரு டைம்ல நாங்க யாருமே அந்த ஹோட்டலுக்குள்ள இல்லவே இல்ல. நாங்க எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆன டைம் எக்ஸாக்ட்டா அதிகாலை 3 மணி. சோ அந்த 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள நாங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு சொல்றாங்க. சோ இவங்க சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த 1:57 AM அப்படின்ற அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜே பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்டே அவங்களே ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்றது தெளிவா தெரியுது இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ் நீங்க தெளிவா பார்த்தாலே தெரியும். ஏதோ ஒரு ஷேடோவோ கருப்பு கலர்ல இருக்கிற ஏதோ ஒரு உருவம் ஒரு போட்டோவை கழட்டி கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பாக்குறப்ப எக்ஸாக்ட்டா அது ஓட்டோ வாம்பியரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் பாத்தீங்கன்னா நார்த் கொரியா காமிச்சு இதை ஓட்டோ தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃப்ரேம் பண்ணி தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை கன்ஃபஸ் பண்ண வச்சதே கட்டாயப்படுத்தி தான் கன்ஃபஸ் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரி, அதுல ஓகே, இதுல ஓட்டோ வாம்பியரை போய் இப்படி ஃப்ரேம் பண்ண, இப்படி ஃப்ரேம் பண்றதுனால அவங்களுக்கு என்னடா லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதுக்கும் சில பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுக்காக சில ஸ்பைஸோட பாத்தீங்கன்னா நார்த் கொரியா அனுப்பி ஹிடன் கேமரா மூலமா சில ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அதை எவிடன்ஸாவும் கொடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களை கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பெருசா பல நாடுகள் கூட நட்புறவு பண்றது இல்லையா. சோ அதனால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற மூலமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டா அது டவுட் அப்படின்னு தானே சொல்லியானோ. இப்படி பணம் சம்பாதிக்கல அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் பெருசா நடத்த முடியாது இல்லையா. சோ இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே நார்த் கொரியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அது இல்லீகலா அந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு அனுப்பப்படுறதா சொல்லப்படுது. அந்த நாடுகள் கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்க அனுப்பலாமா, இல்லாட்டா இண்டிவிஜுவல் பர்சன் வாங்குறதா இருந்தாலும் அவங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயத்தை ஸ்பை மூலமா சீக்கிரட்டா கேப்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டோ வாம்பியரை ரிலீஸ் பண்ண அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நியூக்ளியர் டெஸ்டையும் பண்ணி முடிக்கிறாங்க. சோ மேபி இந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை சேஃப்டியா ப்ரொடெக்டிவா பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட ஓட்டோ வாம்பியரை இவங்க கைவசம் வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஏன்னா எப்படி ஒரு பழைய கைதி இவங்க கைவசம் வச்சிருக்கப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் கேட்க முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக கூட இவங்க ஓட்டோ வாம்பியரை பிடிச்சு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அப்படினாலே நார்த் கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா விரோத எதான பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டுக்குள்ள ஒரு அமெரிக்கன் சிட்டிசனா அங்க டூரிஸ்டா அவர் போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போனதும் கூட இவர் அவருக்கு வச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வென அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வெளியில இருந்து பாக்குறப்பதான் அமெரிக்காவும் நார்த் கொரியாவும் இந்த மாதிரி முட்டிக்கிறது மோரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா உட்புறமா போய் பாக்குறப்ப வேறு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் தெரிஞ்சதா சொல்லப்படுது. ஏன்னா இனிசில ஓட்டோட அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒபாமா தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை, அவர் எங்களோட மகனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒபாமாவை குறை சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து ட்ரம்பும் பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு வந்துட்டாரு, அதாவது பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஒன்ஸ் அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவர் ஓட்டோட அம்மா அப்பா 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் உன் பையனை கண்டிப்பா மீட்டு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு. இவங்களும் அதை கேட்டு ட்ரம்ப் நம்மளுக்கு செம்மையா நல்லது பண்றாரு, கண்டிப்பா நம்மளோட பையனை கொண்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நம்பின மாதிரி அவங்களோட பையனை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்து டாப்ல. ஆனா அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிம் ஜாங் உன் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு, எங்களோட சிட்டிசனை நீங்க பிடிச்சு வச்சது உங்களோட சோசியலுக்கு சமம், சோ ஒழுங்கு மரியாதையா ஓட்டோ ரிலீஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு இருந்த நம்ம ட்ரம்பே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஓட்டோ இங்க வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அதுவும் அவங்க ஃபேமிலி ஒட்டுமொத்த துக்கத்துல இருந்த அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா ஓட்டோ நார்த் கொரியால பிரிசன் கேம்ப்ல இருந்த இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன்னுக்கே தெரியாதான். ஏன்னா எக்கச்சக்கமான பிரிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது கைதிகள் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிற அந்த கைதிகளுக்கு மத்தியில ஓட்டோ அப்படின்ற ஒருத்தர் அங்க இருந்தார் அப்படின்றது கிம் ஜாங் உனக்கு தெரியாம இருந்திருக்கு. சப்போஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்மகிட்ட அனுப்பியிருப்பாராம், அவருக்கு தெரியாதனாலதான் அவ்வளவு லேட்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கிம் ஜாங் உன் எனக்கு எக்கச்சக்கமான அன்பு கடிதங்கள் அனுப்பிட்டு இருக்காரு, அவரும் நானும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவோட நட்புறவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஓட்டோட அம்மா அப்பா 2 பேருக்குமே எக்கச்சக்கமான ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுது. ஆனா என்னதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணலாம், அவங்க சாதாரண பீப்புள் தானே, அவங்களால எதுவும் செய்ய முடியாது இல்லையா. சோ அதனாலே கோர்ட் வழியா போய் வாதாடவும் செஞ்சிருக்காங்க. அப்படி வாதாடினதோட பலனா $500 மில்லியன் நார்த் கொரியன் கவர்மெண்ட் ஓட்டோ ஃபேமிலிக்கு இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா என்னத்தை தான் தீர்ப்பு கொடுத்தாலும் நார்த் கொரியன் கவர்மெண்டே பார்த்தா காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பல விஷயங்களை பண்ணிட்டு தர்றாங்க இல்லையா. அப்படி இருக்கவங்க போய் நீங்க இழப்பீட 4000 கோடி கொடுக்கணும்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்களா என்ன? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. சோ இந்த ஒரு தீர்ப்பு அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லையா, இதை கண்டுக்கிறவும் இல்லையா. கடைசியா எப்படியோ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏதோ பேசுக்கு சப்பக்கட்டு
அக்ரிமெண்ட் கட்டி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசி ரொம்ப கம்மியான சீப்பான அமௌண்ட், அதாவது லேக்ஸ் கணக்கில் மட்டுமே வாங்கி ஓட்டோ ஃபேமிலிட்ட கொடுக்குற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை ஓட்டோ வாம்பியோட ஃபேமிலி ஏத்துக்கிறவே இல்ல. அது எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி போனவங்க இப்ப பாத்தீங்கன்னா நார்த் கொரியால நடக்கிற பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.